வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டைம் அண்ட் மோஷன்ஸ் அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வேலை செய்யணும், குறிப்பிட்ட எஃபிஷியன்சியை வெளியில் காட்டணும் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய தொழிலாளர்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருந்தது. ஏன்னு சொன்னால் அவங்களோட வேலைகளை சரியான அளவுக்கு செய்ய முடியலன்னா வில் தேட் பி என்ன ரீப்ளேஸ்டு பை மெஷின்ஸ் அப்படின்லாம் ஒரு யோசனை இருந்தது. ஆனால் அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுபோல் ஒரு டைம் அண்ட் மோஷன் ஸ்டடீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில். அது நிறைய குரூப்பில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, இண்டிவிஜுவலாக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க எம்ப்ளாயீஸ்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு சில கன்செஷன்ஸ் வேணும் அப்படின்னு. முதல்ல கன்செஷன் என்ன, இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த வேலையை செய்யும்பொழுது இதுக்கு நடுவில் ரெஸ்ட் ரூம் போகணும், வாஷ்ரூம் போகணும், அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு வெளியில் போகணும், அப்படியெல்லாம் ஒரு கன்செஷன் இருக்கணும். அதாவது எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம், அதுக்குள்ளே வந்துட்டு அந்த வேலையை பார்க்கலாம். விட்டு போகிற வேலையை இன் பிட்வீன் த கேப் தே ஹேவ் டு டூ பிட் ஃபாஸ்டர் ஆர் அந்த டைமுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக நின்று வேலையை முடிச்சுட்டு அப்புறம் டியூட்டியை முடிச்சுட்டு போகணும், அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் இதில் இண்டிவிஜுவலோட ஸ்கில் டு டூ த ஒர்க் அண்ட் த குரூப் டு டூ டுகெதர் டு டூ த ஒர்க் அப்படின்னு. அதாவது இண்டிவிஜுவலோட ஸ்கில் எப்படி இருக்குது, அந்த இண்டிவிஜுவலோட வேலையோட திறமை எப்படி இருக்குது, அது எப்படி எத்தனை டைமுக்குள்ளே செய்து முடிக்கிறாங்க அப்படின்றத ஒன்று பார்க்கணும். அந்த செய்து முடித்தது தனி மனிதனுக்கு ஒரு தனியாளுக்கு எப்படி இருக்குது, அதுவே அதுபோல் வேலை செய்கிற ஒரு குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரோட ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்க எப்படி எந்த டைமுக்குள்ளே முடிக்கிறாங்க. த அவுட்புட் ஆஃப் த ஒர்க் அண்ட் த ஸ்கில் ஆஃப் த எம்ப்ளாயி ரெண்டுமே கன்சிடர் பண்ணோம் இண்டிவிஜுவல் லெவலில், ஆஸ் வெல் அஸ் குரூப்பாகவும் அதை கன்சிடர் பண்ணோம். ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு அப்படின்னா 10 பேரோட ஸ்கில்லை எதிர்பார்த்து தான் அதனோட அடிப்படையில் தான் அந்த குரூப்புக்கு உண்டான டைமை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் கன்செஷன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் இருக்குது, தொடர்ந்து வேலை செய்தால் ஃபெட்டிக் இருக்கும், நாட்டனஸ்ராக ஒர்க் இருக்கும், சிலப்போ அந்த சோர்வு வேலையை செய்ய விடாது அப்படிலாம் இருக்கும். இந்த கன்செஷன்லாம் பார்த்தா தான் இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடியை இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. சொல்லக்கூடிய ஒரு கருத்தெல்லாம் நிலவிருக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன எதிர்பார்க்கும், எப்போவுமே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதுதான் எம்ப்ளாயி கேட்கணும். எம்ப்ளாயியோட கன்சிடரேஷன் நிச்சயமாக இருக்கும். எம்ப்ளாய்க்கு கொடுக்க வேண்டிய இன்சென்டிவ்ஸு, ஃப்ரீபீஸு, அப்புறம் என்ன அதில் என்னெல்லாம் அவங்களுக்கு கன்செஷன் உண்டோ எல்லாமே கொடுப்பாங்க தான். ஆனால் அதை மேனேஜ்மெண்ட் சொல்கிற எல்லா விஷயங்களையும் கேட்ட பிறகு, அவங்க போடுற எல்லா ரூலையும் நம்ம ஃபாலோ பண்ண பிறகு, ரூல்ஸ் டு பி அட்ஹர்டு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்ச பிறகு தான் அவங்க கேட்குற இன்சென்டிவ்ஸோ எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அந்த இன்சென்டிவ்ஸ் கூட இது மாதிரி டைம் லிமிட்டு இல்லாமல், டைமுக்கு ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் தொடர்ந்து அவங்க வேலை செய்யணும், டைம் ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய எம்ப்ளாயிக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஏன்னு கேட்டால் ரிஸ்ட்ரிக்டட் டைம்குள்ளே வேலை செய்யணும்னா அந்த பலு இட் வில் பி பைண்டிங் ஆன் த பேக் ஆஃப் த மைண்ட். எப்போவுமே அது பின்னாடி ஏதோ ஒரு கனமாக ஒரு யோசனை இருந்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாது. இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. ஸோ இந்த அடிப்படையில் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடீஸு ஒரு பெரிய அளவில் சக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதில் நிறைய பேக்லாக் கூட இருக்குது. ஏன்னா எம்ப்ளாயீஸ்க்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்களோட சுதந்திரமாக அவங்க எந்த நேரத்துக்கு வேணால் வெளியில் போகலாம், எப்போ வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கு என்ன ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு. ஆனால் இது மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதனால் என்ன செய்வாங்க, எந்த வேலையெல்லாம் இந்த குரூப்பில் இண்டிவிஜுவலாக வச்சு ஒர்க் ஸ்கில் அதெல்லாம் பார்த்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் இண்டிவிஜுவலாக இருக்கிறத காட்டிலும் கேன் வி இம்ப்ளிமெண்ட் மெஷின்ஸ் தே, சில வேலையெல்லாம் மெஷினை செய்ய முடியுமா அப்படின்னு மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குறதோ அதை பற்றி யோசிக்கிறது ஒன்றும் தவிர்க்க முடியாது தான். டெஃபினட்டாக தே வில் பி திங்கிங் அபவுட் இட். ஸோ அதனால் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடீஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவலை தனி மனிதனோட திறமைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இல்லாமல் தனி மனிதனோட திறமைகளை செயல்பாட்டுக்குள்ளே வரக்கூடியதாக மாற்றணுன்றது தான் எம்ப்ளாயியோட யோசனையாக இருக்கும். ஆனால் தனி மனிதனோட மோட்டிவேஷன் எப்படி இருக்குது, தனி மனிதனோட இண்டிவிஜுவலோட ஒரு கட்டுப்பாடு, அந்த வேலைக்குள்ளே செய்யணுங்கிற அந்த ஈடுபாடு எப்படி இருக்குது, அந்த ஊக்கம் எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது இன்சென்டிவ்ஸ் மட்டும் வேணும், ஆனால் வேலையை மட்டும் எக்ஸ்ட்ராவாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓவர் டைம் செய்வேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும், ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வேலையை முடிக்க மாட்டேன், இதெல்லாம் சேர்த்து வச்சு ஓவர் டைமில் செய்வேன் அப்படின்னு சொன்னால் நோ மேனேஜ்மெண்ட் வில் அக்செப்ட் திஸ். எவ்ரி மேனேஜ்மெண்ட் வாண்ட் டு கண்ட்ரோல் தட் பிஹேவியர் அப்படி தான் நினைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே சென்ற பதிவில் சொன்ன போல தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு சின்சியராகவும் கட்டுப்பாடோடவும் உண்மையாகவும் உழைச்சா
அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் சிரிப்பு வராது, எம்ப்ளாயீஸ்க்கும் சிரிப்பு வரும் அட் ஏ லேட்டர் பாயிண்ட். ஒர்க்கை முடிச்சு கொடுத்தோடனே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த எல்லா பிளாக்கில் இருக்கிறது அத்தனை வேலையும் முடிச்சா தே வில் பி கிவன் ப்ராப்பர் இன்சென்டிவ்ஸ் அண்ட் என்ன ஃப்ரீபீஸ் கூட தருவாங்களா இருக்கும். அதனால் எப்போவுமே நம்மளோட தொழிலுக்கு நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் என்ன ஈடுபாடு உடையவனாகவும் இருந்தால் அது என்ன பண்ணும், தொழிலாளருக்கு நன்மையை பயக்கும், இம்மிடியட்டாக அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் முதலாளிக்கும் நன்மை பயக்கும்ன்றதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அதனால் இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.